வெல்கம் டு Vrkitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் வந்து தட்டை பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் கோகுலாஷ்டமிக்கு நம்ம சீடை தட்டை எல்லாம் செய்வோம். அதில் ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு நமக்கு சுஜாதா மேம் வந்திருக்காங்க. ஹலோ மேம். ஹாய். ஸோ இன்றைக்கி இது பார்க்குறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி தட்டை செய்ய போகிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1/4 கிலோ, 100 கிராம் உடைச்ச கடலை, அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சமாக வறுத்து அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போதும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கோம். 6 ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஓகே மேம், நம்ம இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன மேம் பண்ண போகிறோம்? இப்போ நம்ம பார்த்த பொருட்கள் எல்லாமே வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு எல்லாமே சேர்த்துட்டு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸு இப்போ பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக ஒரு பால் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம்? ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதுக்குள்ள தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா ஹீட் ஆன பிறகு ஒன்று ஒன்றா போட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஆயில் போட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்டையாக பண்ணிவிட்டு ஒன்று வந்து நான் வந்து பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே தட்டுறதுக்கு. நீங்கள் வேணுன்னா வாழை அளவு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பால் கவரு அதை யூஸ் பண்ணிவிட்டு தட்டை பண்ணலாம். ஸோ வாழையில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ல? ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்குல்ல மேம்? சாஃப்டாக இருக்கும். இல்லை பட்டரெல்லாம் போட்டிருக்கல, நம்ம நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் வந்து திக்காகவே இருந்தாலும் நல்லா இருக்கும். ஓகே, இது வேறு என்ன மேம் ஸ்பெஷல்? இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் தட்டா. இந்த கோகுலாஷ்டமிக்கு நல்லா பண்ணுவோம். அப்பப்போ வந்து ஈரக்கையோட வந்து நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குல்ல மேம்? ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆமாம், நம்ம எல்லாருமே ஸ்நாக்ஸ் எதுனா செஞ்சு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ என்ன காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மேம். இப்போ போடலாம் நம்ம. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இப்படியே போடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடையாமல் வரும். கொஞ்ச நேரம் பிறகு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி. ரொம்ப நல்லா வந்திருக்கு மேம். உடையில நம்ம போட்ட மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ தட்டை உடையாமல் வர்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே, நல்ல ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. இப்போ தட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது. பார்க்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கு மேம். உடையும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது நம்ம சாப்பிடும் போது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது. நம்ம வந்து கோகுலாஷ்டமிக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லியிருக்காங்க மேம். இது ஆந்திரா ஸ்பெஷல் கோகுலாஷ்டமிக்கு நல்லா இந்த ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எல்லாருமே. ஓகே, ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த டிஷ்ஷு நம்ம சேனலில் நிறைய நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை பார்க்குறதுக்கு எங்களோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.